தனுஷ்கோடி உச்சபட்ச வேகத்தில் கடல் நீர் கடலுக்குள் தூக்கி வீசப்பட்ட ரயில் ஒரே இரவில் தனுஷ்கோடி அழிந்த கதை. அமைதியே வடிவிலான கடலை மக்கள் ஆர்ப்பரிப்புடன் பார்த்த நேரத்தில் கடல் தனது ஆர்ப்பாட்டத்தை காட்டியதில் சர்வமும் ஒடுங்கி போனது. தமிழகத்தில் உள்ள அழகிய கடற்கரையில் ஒன்று தனுஷ்கோடி கடற்கரை. உலகம் முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கில் சுற்றுலா பயணிகள் இங்கு வருகின்றனர். மக்களின் சிரிப்பை கேட்கும் இந்த நகரம் ஒரே நாள் மக்களின் மரண ஓலத்தை கேட்டது. தமிழ்நாட்டின் வரலாற்றில் அழிக்க முடியாத வடுவாக மாறியது அந்த அழுகை. தமிழ்நாட்டின் பாம்பன் தீவில் தென்கிழக்கு பகுதியில் இருந்து தனுஷ்கோடி, ஒரு பக்கம் இந்திய பெருங்கடல், ஒரு பக்கம் வங்காள விரிகுடா, நடுவே ஒரு நகரம் என அமைதியான பகுதி, அமைதியான கடல், கடலை சார்ந்த வாழ்க்கை, துறைமுகம், ரயில்வே ஸ்டேஷன், தபால் அலுவலகம், பள்ளிக்கூடம் என நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்து வந்தனர் அப்பகுதி மக்கள். ஒரே ஓர் இரவில் நடந்த சம்பவங்கள் ஒட்டுமொத்த ஊரையும் புரட்டி போட்டது. அந்த இரவு டிசம்பர் 22, 1964 அன்று வந்தது. அதற்கு 5 நாட்களுக்கு முன் தெற்கு அந்தமான் கடலில் உருவான சிறு காற்றழுத்த தாழ்வு நிலை டிசம்பர் 19 அன்று புயலாக மாறியது. டிசம்பர் 21க்கு பிறகு மேற்கு நோக்கி ஒரே நேர்கோட்டில் கிட்டத்தட்ட 400 முதல் 550 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்தது. டிசம்பர் 22 அன்று புயல் தனுஷ்கோடியை அடைந்தது. 280 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றின் வேகம் இருந்தது. அலைகளோ கிட்டத்தட்ட 7 மீட்டர் உயரம். 7 மீட்டர் என்பது கிட்டத்தட்ட 23 அடி. கூரைகள் பீத்தி எறியப்பட்டன. உச்சபட்ச வேகத்தில் ஊருக்குள் புகுந்த கடல் நீர் அனைத்தையும் சுருட்டி கொண்டு சென்றது. வீடுகள், கோவில்கள், தேவாலயங்கள் என எதுவும் மிஞ்சவில்லை. மறுநாள் காலை அனைத்தும் குப்பைகளாக சிதறி கிடந்தன. புயலின் கோரத்தை அறியாமல் அந்த வேளையில் தனுஷ்கோடியை நெருங்கி கொண்டிருந்த பாம்பன் தனுஷ்கோடி பேசஞ்சர் ரயில், தண்டவாளத்தில் சென்று கொண்டிருந்த ரயில் தண்டவாளத்தில் இருந்து தூக்கி வீசப்பட்டு ரயிலில் இருந்த பயணிகளையும் கடலுக்குள் கொண்டு சென்றது. நூற்றுக்கணக்கான மக்கள் உயிரிழந்தனர். மறுநாள் காலை உயிர் பிழைத்தவர்கள் கூட கண்ட முதல் காட்சி அடித்து செல்லப்பட்ட நீரில் மிதந்து வந்த சடலங்கள் மட்டுமே. எங்கும் மரண ஓலம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகள் கொடுக்க சிறிது காலதாமதமும் ஆனது. தமிழ்நாட்டில் இருந்து துண்டிக்கப்பட்ட பகுதியாக மாறியது தனுஷ்கோடி. ராமேஸ்வரத்தில் இருந்து வந்த படகு ஒன்று கூடவே நிவாரண உதவிகளையும் கொண்டு வந்தது. பலர் ராமேஸ்வரத்திற்கும் இடம்பெயர்ந்தனர். தகவல் அறிந்து தமிழகமே அதிர்ந்தது. அன்றைய முதலமைச்சர் பக்வாச்சாரம் தனுஷ்கோடிக்கே வந்து பார்வையிட்டார். மீட்பு பணிகள் நடந்தன. இராணுவமும் களத்தில் இறங்கியது. தேசிய பேரழிப்பு என்றது ஐநா சபை. வாழ தகுதியற்ற நகரம் என்றது அரசு. மக்கள் பல பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்தனர்.